எல்லாமே சொல்லி காமிப்பாங்க. அப்பா வந்து நாங்க வந்து தில்லானால வந்து இவரு அறைவர். பப்பிமாவ ஒரு சீன்ல அறைவர் லாஸ்ட்டா. அந்த சீன் நடிச்சு காமிச்சாங்க பாருங்க. பிரமாதம். அப்பதான் நடிக்கிறதுன்னா டைரக்டர் நடிப்பு சொல்லிக் குடுக்கறத அப்பதான் நாங்க பார்த்தோம். அந்த மாரி பளார்ன்னு அறையிற ஆனா கன்னத்துக்கிட்ட போல கை. ஆ. அந்த அடிக்கிற வரைக்கும் தான் தெரியுதே தவிர, கன்னத்த தொடல. அந்த ஒரு சீன நடிச்சுக்க ஏன்னா, அந்த ஒரு சீன் முக்கியம். கரெக்ட். அந்த அம்மா மனசுல வேற யாரோ இருக்காங்கன்னு இவரு தப்பா புரிஞ்சுட்டு, இவரு கட 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 கடன்னு திட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா தூக்குல தொங்குறதுக்கு போயிடும். அந்த சீன அப்படியே நடிச்சு காமிச்சாங்க. அப்ப நாங்க இருக்கிறோம். ரொம்ப ரசிச்சோம் நாங்க. அது ஏதாவது கிண்டல் பண்ணி இப்ப வந்து அப்பா வந்து நடிகரா தான் அறிமுகம் ஆனது. இப்ப நடிச்சுலாம் காட்டுறாங்களா சிவஜெயாக்கு. அவங்களுக்குள்ள என்ன மாரி உரையாடல் இருக்கும் அந்த மாரி செட்ல பண்ணும்போது? ஒரே ஒரு சீன் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ராஜராஜ சோழன் ஷூட்டிங் நாங்க இருக்கோம். இருக்கும்போது இந்த பக்கம் லக்ஷ்மி இருக்காங்க. பிச்சு உதர்றவங்க. அவங்களும் சொல்லவே வேணாம். அந்த அப்பேற்பட்ட நடிகை. மாதிரி ஒரு ஆமா. நடிப்பு. அவங்களோட டயலாக்க சொல்லிக் குடுத்துட்டாங்க. ஏன்னா, அவங்க குந்தவையா வராங்க. ரொம்ப ஒரு துடிப்பான ஒரு குழந்தை. சோழ சாம்ராஜ்யத்திலேயே அவங்க. ம். விரும்புறதோ அ சிற்றரசன. அந்த கதையெல்லாம் சொல்லி, சொல்லி இங்க நடிச்சு, அங்க நடிச்சு, அங்க நடிச்சு, ஷார்ட் டேக்குன்னு போயிட்டாங்க. இப்ப நடிகர் திலகம் நல்லா பேசி முடிச்சுட்டாரு. இவரு பேசின உடனே அந்த அம்மா பேசணும். அந்த அம்மா நல்லா பேசிட்டாங்க. திருப்பி இவரு ஏதோ ஒண்ணு சொல்லணும். அந்த அம்மா ஒண்ணு சொல்லணும். இவரு அந்த பதிலுக்கு தெலுங்குல பேசினாரு. இவரு டக்குன்னு சிரிச்சுட்டாங்க. அந்த அம்மா சிரிச்சுட்டாங்க. ஏன்னா, இவரு ஏதோ தெலுங்குல ஒரு வசன நடையா, ஒரு கிண்டலா எதையோ ஆ. அருமையான சீன் அது. அது இவரு மறந்தாரா? இல்ல அந்த அம்மா மறக்கிறதுக்கு தெரியல. ஆனா, இவரு ஒரு தெலுங்குல ஒரு டயலாக் சொன்ன உடனே அந்த அம்மா கொல்லுன்னு சிரிச்சுட்டாங்க. திருப்பி கட் பண்ணி, அப்புறம் திருப்பி அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த மாரி கொஞ்சம் விளையாட்டெல்லாம் இருக்கும். இருக்கும். ஏன்னா, ஒரு விளையாட்டு இல்லன்னா தம்பி ஒரு சுவாரஸ்யம் இதுல இருக்காது. உண்ம, உண்ம. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்ட்ரெயிட்டா போறதுக்கு மிஷின் இல்லையே! இல்லையா? பாத்திரத்துக்குள்ளாரயே போனா தானே நடிப்பு வரும்.